டப்ப 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 டப்பன்னு கட்டி பிடிச்சாலே 2 பேரும் கட்டி பிடிச்சி தான் விட்டார் அண்ணா. ஸோ அதளவுக்கு முதுகில் இருக்கிற எல்லா முதுகு பஞ்சர், அக்கு பஞ்சர், லாரி பஞ்சர் வரைக்கும் எல்லாமே போட்டுருவாரு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த அவார்டு வாங்குறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கைரோப்ராக்டிக் மருத்துவங்கிறது நம்ம தமிழ்நாடுல இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதில் இந்த விசிபிலிட்டி கிடைச்சி இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷம். பாலா பிரதர் எங்களோட வீடியோஸ் வந்து நல்லாவே வைரலாக போச்சு. எங்களோட சேனலோட ஒரு முக்கியமான வீடியோ பாலாவோட வீடியோ. அது இன்னைய வரைக்கும் மக்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது இன்னும் அடுத்தடுத்து வியூஸ் போயிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் பாலாவோட வீடியோ வந்து நல்ல இன்ட்ராக்டிங்காக இருந்துச்சு. ஸோ பாலா வாஸ் a very important source for making chiropractic more familiar for the Tamil audience. ஸோ இந்த கைரோப்ராக்டிக்னாலே என்னென்னாக்கா இந்த சர்ஜரி இல்லாமல் அந்த முதுகு தண்டு வடத்தில் ஜாயின்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்க்கு வந்துட்டு அந்த கைரோப்ராக்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது எங்களோட ஸ்டைல். ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் ஈவினிங். தேங்க்யூ பாலா. தேங்க்யூ தினேஷனே. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை இவர் சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? என்னென்ன சர்ஜரி லெவல் போகாமல் அதை அடிப்படையிலேயே வந்து க்யூர் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. அந்த கடைசி 2 வாரத்தில் பிக் பாஸில் வந்து எனக்கு இந்த நீல வந்து இன்ஜுரி ஆனப்போ ஒரு 15 நாள் உள்ள சமாளிச்சிட்டேன். அப்படியே ஆயின்மெண்ட்டாக தடவி அந்த காலை மட்டும் பேலன்ஸ் பண்ணி சமாளிச்சிட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் எம்ஆர்ஐ எடுத்ததுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் லிகமெண்ட் டியர் இருந்தது. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஹேர்லைன் கிராக்கும் இருந்துச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 3 வாரம் பெட்டிலே படுத்து தூங்கிடுங்க, காலை கீழே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அது நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன வீக்கம் வந்ததுன்னா வி ஹாவ் டு இன்டர்வீன், அதாவது ஆப்ரேஷன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. முட்டியில் கையை வைக்கவே கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஆனால் நம்ம நடக்காமல் கொள்ளாமல் நம்ம வெளியில் போவோம். ஏன்னா முடிச்சு வெளியில் வந்து 3 மாதம் பேசாமல் தூங்குனா எப்படி இருக்கும்? உள்ளே அதான் பண்ணிட்டு இருந்தோங்கிற மாதிரி, என்னடா அது கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும்ல. பட் இந்த லெக்குக்கு இது கொடுக்காம சார் சொன்ன மாதிரி சில ப்ராக்டிசஸ், அது ஒரு ஃபிசியோதெரப்பியில் சில இதெல்லாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து சர்ஜரியை அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சி தான் நான் எடுத்தேன். இன்னைக்கு பக்கவாக இருக்குது. சூப்பர்ங்க. கண்டிப்பாக கான்டாக்டை ஷேர் பண்ணுங்கள். சார் உங்களை கேர் பண்ணுவார். அது எல்லா வேலையும் பக்கவாக முடிச்சிடுவார். நீ உங்கள் கையால் சாருக்கு அவார்டு கொடுக்கணும், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அவார்ட் ப்ளீஸ்.